வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுப்ரீம் ஸ்டோர்ஸ் வந்து கர்நாடகாவில் ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய வர்த்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கேவி மார்க்கெட் நம்ம வந்திருக்கோம். ஸோ கேவி மார்ட் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து. ஸோ நம்ம ஈடன் டிவி மூலமாக சுப்ரீம் ஸ்டோர் இணைந்து நம்ம வழங்கக்கூடிய இந்த சூப்பர் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து 72க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறது சந்தோஷமான விஷயம். வாங்க இன்றைக்கி கேவி மார்க்கெட்டுடைய ஓனர் கணேஷ் அவரை மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வியூவர்ஸ்ட்டு என்னென்ன கேள்விகளாக இருக்கும் அந்த கேள்விக்கான பதிலையை நம்ம சொல்ல போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. முதல் உங்களுடைய கேவி மார்ட் சூப்பர் மார்க்கெட்டுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மென்மேலும் நல்லா வளர்ந்து வரணும் சொல்லி எங்கள் ஈடன் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்து வைக்கிறோம். எப்படி சார் நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வரணுங்கிறத எப்படி ஆரம்பிச்சீங்க? நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த தொழிலுக்குள்ளே வரணும்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? சார், நான் ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 17 இயர்ஸாக ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், அந்த சைடில் ஏதோ ஒன்று பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒய்ஃபும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறாங்க, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3:30க்கு மேலே அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ நானும் 7:30க்கு மேலே ஃப்ரீயாக இருக்கனால ஸோ சைடில் ஏதோ ஒன்று அந்த டைத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ ரொம்ப யோசிச்சப்பறம் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் உங்கள் வீடியோஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டு அதுக்கு மூலியமாக தான் எனக்கு சுப்ரீம் ஸ்டோரே எனக்கு கிளிக் ஆச்சுங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி நிறையா நான் யோசிச்சுருக்கேன். நான் ஏதாவது ஒய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வேறு ஏதாவது பண்ணலாமா, இல்லை வேறு இந்த ஃபீல்டே எதுக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பீப்புளுக்கு வந்து டெய்லியும் கன்சியூமர் ஐட்டம்ஸ் என்ன டெய்லி நீட்ஸ் அவங்களோட இது ப்ளஸ் நியரஸ்ட் ரெசிடென்ஸ் ரிப்ளை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஈஸி டு அக்சஸ் டு த மெட்டீரியல் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்து ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆரம்பிக்கலான்ட்டு போயிட்டேன். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு சரி யாரை காண்டாக்ட் பண்ண முடியும், எப்படி நம்மளுக்கு கைடன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் தான் யூடியூப்பில் போட்டோன்னே உங்கள் சேனல்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்தது. நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூ விதமானாலும் சரி, இல்லை அவங்களோட ஆன்சரும் சரி, அப்படி பண்ணும்போது தான் அந்த சுப்ரீம் ஸ்டோர் பிராண்டே எனக்கு தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து விஜய் சாருக்கு நான் காண்டாக்ட் பண்ணேன். அப்படி காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கைடன்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு கான்வர்சேஷன் நடத்தினாங்க. அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா கைட் பண்ணார். சார் இதுதான் எங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலு, ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் A to Z பார்த்துறோம். ஈவன் இன்ஃபேக்ட் அவங்க லொக்கேஷன் கூட பார்த்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சரிங்க சார் எனக்கு ஒரு 1 வீக் நான் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அப்புறம் 1 வீக் அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி லொக்கேஷன் வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் திரும்பி காண்டாக்ட் பண்ணிவிட்டு சார் எனக்கு இதுதான் என்னோடய பட்ஜெட்டு, ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்களே வந்து அவங்களோட சப் வெண்டர்லாம் இருக்கணும், இந்த ரேக்கு ப்ளஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி சுப்ரீம் ஸ்டோர்கிட்ட நீங்கள் மூவ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அவங்க பண்ண சர்வீசஸ்லாம் எப்படி, உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருந்துச்சா? சுப்ரீம் ஸ்டோர் இப்போ விஜய் சாருங்கிறது ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் சார். நான் சொல்லுவேன், எப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் டவுட் கேட்டாலும் ஒரு எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் நீங்கள் நியூ கஸ்டமர் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிறாரு. இன்சியல் ஸ்டேஜில் நாங்கள் கூட சில பேர் நினச்சேன்னா பிஸ்னஸ் மைண்டுக்காக வந்து ஒரு இன்சியல் ஸ்டேஜில் ஒரு நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் முடிஞ்சவுடனே டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க. ஈவன் ஃபியூ பீப்புள் அந்த மாதிரி ஃபோன் கூட பிக்கப் பண்ண மாட்டாங்க. பட் இவர் வந்து அந்த மாதிரி இல்லை. நான் இன்சியல் ஸ்டேஜில் இப்போ எப்போதி நான் ஐடியா கேட்டனோ அப்போ வரைக்கும் இப்போ கூட எனக்கு ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் கூட அவருக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் பண்ணுறாரு. ப்ளஸ் அவங்க டீம் அந்த சேல்ஸ் டீமும் சரி, இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களே ஒரு ஸ்டேகர் மேனரில் ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன ஐட்டம் வைக்கணும், பேக் சைடில் ப்ளஸ் அந்த கெமிக்கல்ஸ்லாம் இந்த சைடில் வைக்கணும், அவங்களும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டேக் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. சர்வீஸ், சப்போர்ட், கைடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு. எவ்வளோ நாளில் சார் அவங்க பண்ணேன் உங்களுக்கு சொன்ன டேட்டில் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க? சார் சொன்ன டேட்டில் நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு டேட் சொன்னேன். நான் எனக்கு தெரியும் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, சொல்லும்போதே சொல்லிட்டாங்க சார் ரேக்குக்கு மட்டும் ஒரு 7 to 10 days ஆகும் அப்படின்னு சொன்னாங்க.
நான் அதை மைண்டில் வச்சுட்டு ஒரு 2 days நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்ட் டயத்துக்கு அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அது மாதிரி எதாவது கமிஷன் வாங்கினாங்களா சார்? இப்போ சூப்பர் ஸ்டோர் பண்ணதுக்கு ஒர்க்குக்கு எதாவது கமிஷன் மாதிரி உங்களுக்கு எதாவது வாங்கினாங்க? இல்லை சார், கமிஷன் மாதிரி எதுவும் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் ஐட்டம்ஸோட காஸ்ட்டை தவிர அவங்க இது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு கமிஷன் கிடையாது. ப்ளஸ் ஈவன் அவர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வேறு இந்த மாதிரி சப்போர்ட் எதாவது வேணாலும் இந்த மாதிரி பில்லிங்ஸ் சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஆடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கினாலும் கூட நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கைட் பண்ணார். எந்த ஒரு இதுவும் கமிஷன் பற்றி இது வரைக்கும் நானும் கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் வேறு யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சுப்ரீம் ஸ்டோர் வந்து? கண்டிப்பாக சார். யாராவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க ஜாப் போயிட்டுருக்காங்க, சைடில் ஏதோ ஒன்று பண்ணணும், சைடில் ஏதாவது பண்ணோன்னா இவங்க மினி சூப்பர் மார்க்கெட்டு தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு உங்கள் சேனலை பார்க்க சொல்லுவேன் நான். ஏன்னா உங்கள் சேனல் நிறையா இது வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்துருக்கீங்க, நிறைய ஷாப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணவங்கள்ட்ட போய் இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதோ ஒன்றுமே தெரியாதவங்க போய் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டெஃபினட்டாக அவங்க விஜய் சாரை கான்டாக்ட் பண்ணுவாங்க சுப்ரீம் ஸ்டோரை. ஓகே. அது மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் சார் நிறைய தொழில் பண்ண ஆர்வத்தில் இருப்பாங்க. சரிங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? ஒன்று அவங்க டிசைட் பண்ணியாச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணாமல் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தால் வச்சு தான் போதும். அதை ஆட்டோமேட்டிக்காக லீட் பண்ணி உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணிடும். அதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன். நான் அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மூவ் பண்ண பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவ் ஆயிடும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட கொடுத்து. ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து கேவி மார்ட்டுடைய ஓனர் கணேசருடைய நேர்காணலில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு பல கொஸ்டின்ஸ்க்கான பதிலை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் எப்படிப்பட்ட லொக்கேஷனாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய ஓன் பில்டிங்காக இருந்தால் உண்மையிலே பெஸ்ட்டான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ரெண்டலுக்கு எடுக்க நியர்பை சரௌண்டிங் என்ன எத்தனை சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஸோ எவ்வளோ வீடுகள் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு ஏரியா அந்த பிளேஸ் பற்றி டீட்டெயில் சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்தராக உங்களுக்கான இந்த பிளேஸில் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டீட்டெயில் வந்து சுப்ரீம் ஸ்டோர் வந்து வழங்குவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து 350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது கேவி மார்ட். ஸோ மினி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ரன் ஆகுது. ஸோ இது ஒரு பெங்களூரில் முக்கியமான ஒரு ஏரியா, வர்த்தனூர் ஏரியாவில் வந்து இருக்கிறதுனால இதோட ரெண்ட்டு வந்து மித்த இடங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டி அப்படின்னால இந்த ரெண்ட்டில் வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே போல் நீங்கள் உங்கள் ஏரியாக்களில் ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதுலேருந்து கூட நீங்கள் ஆரம்பித்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு கிடைக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 lakhsலேருந்து ஒரு 25 lakhs வரைக்கும் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பல பேர் யோசிக்கலாம், ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் சார், இந்த இடத்தையும் நான் பார்த்துட்டேன், ஸோ அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக எல்லாமே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ A to Z இங்கே பார்க்கக்கூடிய இந்த ராக்லேருந்து ஸ்டாக்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், இந்த தொழில் யார் சார் பண்ண முடியும், ஸோ என்னால் பண்ண முடியுமா, இப்போ நீங்கள் வீட்டில் கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், என்ன பண்ண முடியுமா, நிச்சயமாக பண்ண முடியும். ஸோ நிறைய வீடியோ ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபு இந்த சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறத நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய லேடிஸ் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பும் நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டே ஸோ இந்த பிஸ்னஸையும் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஐடியாஸும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃபாரினில் இருக்கீங்க, இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க, ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்க விரும்புகிறீங்கனாலும் அதுக்கான ஃபுல் ஐடியாவும் சுப்ரீம் ஸ்டோர் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸோ அதே போல் ஃபர்தராக நீங்கள் யோசிக்கலாம், இப்போ இந்த சுப்ரீம் ஸ்டோரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உள்ளே வர்றீங்க அப்படின்னா இப்போ ராக்கு ஸ்டாக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டாக் மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கான இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் வைக்க விரும்பினாலும் அதுக்கானதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டோரில் வந்து 4000 ப்ராடக்ட்டுக்கு மேலே அவங்ககிட்ட வந்து இருக்குது. ஸோ 4000 ப்ராடக்ட் மேலே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு
விஷயம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய டீலர்ஸை நீங்கள் மீட் பண்ணி பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நீங்கள் எந்த டீலரை மீட் பண்ணாமல் சுப்ரீம் ஸ்டோர் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொள்ள முடியும். ஸோ 4000 ப்ராடக்ட்டுக்கு மேலே அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க ஒரு ஹோல்சேல் ட்ரேடர் ஆகிறதுனால எல்லா பொருளையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபர்தராக என்ன பொருள் வேணும்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும், ஃபர்தராக அவங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பில்லிங் மிஷின், ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன பில்லிங் மிஷின் வருமோ அந்த பில்லிங் மிஷின் பண்ணி கொடுப்பாங்க. இன்டீரியரும் ஸோ அவுட் சைடில் வந்து என்ன மாதிரியான போர்டு வைக்கணும் அதுவும் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் ஸ்டோரே பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதே போல் வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எங்கே இருந்தாலும் அங்கே அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு சுப்ரீம் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிற்கிறது கர்நாடகா மாநிலத்தில் நிற்கிறோம். ஸோ இங்கே நம்ம இந்த கேவி மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா அங்கே நியர்பை இருக்கக்கூடிய உங்கள் ஷாப்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் நிறைய தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ கர்நாடகத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த மாட்டையை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சுப்ரீம் ஸ்டோர் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நீங்கள் சுப்ரீம் ஸ்டோரில் வாங்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து உங்கள் ஃபுட் ப்ராடக்ட் வந்து ஒரு 3 மந்தில் வந்து சேல்ஸ் ஆகலாம் அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்சும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்தராக நிறைய பேருக்கு கேள்வி, இந்த சுப்ரீம் ஸ்டோருக்கு நான் எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும்? ஸோ பல இடங்கள் வந்து இது மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு பெரிய அமௌண்ட் கமிஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சுப்ரீம் ஸ்டோர் எந்த விதமான கமிஷன்ஸுமே வாங்காமல் இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான பெனிஃபிட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹோல்சேல் ட்ரேடர் ஆகிறதுனால ஸோ நிறைய சென்னை ஃபுல்லாக பொருட்கள் கொடுக்கறதுனால அவங்கள்ட்ட இருந்து பொருள் வந்து வெளியே சேல் ஆகுது. ஸோ அவங்க இதுக்கான ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கொடுக்குற ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நம்ம சேனல் மூலமாக சுப்ரீம் ஸ்டோர் 72 இடங்களில் சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம். ஸோ எந்த விதமான கமிஷனும் சுப்ரீம் ஸ்டோரில் வந்து கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஸோ நானும் என் ஏரியாவில் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணணுன்னா மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இன்கொயரி பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் லொக்கேஷன்ஸ்லாம் அனுப்புங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வழியும் வந்து சுப்ரீம் ஸ்டோர் சொல்லுவாங்க. நிச்சயமாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன் அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.